ஹாய் டிஎன்பிசி படிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆக்சுவலாக மீட் பண்ணி. இந்த வீடியோவில் குரூப் 2A ரிசல்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். எல்லோரும் அது வந்து நெக்ஸ்ட் January 12th வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்கள் ஏன் சார் வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களோட சிச்சுவேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறேன். நான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், குரூப் 2 எழுதியிருக்கிறேன், குரூப் 1 எழுதியிருக்கிறேன், குரூப் 4 எழுதியிருக்கிறேன், குரூப் 2ல் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன் எக்ஸாம்ஸை. தமிழ்நாடு ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2 ரேங்க் வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் நான் ஒரு துணை வணிக வரி அலுவலராக, தட் இஸ் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக 8 years இன் சர்வீஸ், ஆல்மோஸ்ட் 7.5 years சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை தாண்டி நான் இப்போ வந்து ஐ எம் ஆல்சோ பர்சியூயிங் அன் அகாடமி. ஸோ உங்களோட மனநிலையை புரிஞ்சிக்கிறதுக்கு என்னோட ஒரு பெட்டர் ஆள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் எழுதின மாதிரி 2 வருஷம் ரிசல்ட் வேண்ட மாதிரி என்னோடய குரூப் 2 எக்ஸாம்லேயும் நான் 2 years ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணியிருக்கேன் ஃபார் வேரியஸ் அதர் ரீசன்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து அந்த ரீசன் 2 years ஏன் நம்ம வெயிட் பண்ணுறோம், அந்த மாதிரி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்குள்ளே உள்ளே போகாமல் ஜென்ரலி ஐ வாண்ட் டு டாக் ஒன் திங். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம பேசுவோமே. இப்போ நீங்களும் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, இப்போ இந்த குரூப் 2 எழுதுகிறவங்கலாம் ஜென்ரலாகவே அந்த லைஃப் சைக்கிளை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஒருத்தர் ஒரு குரூப் 2 படிக்கணும், இல்லை குரூப் 1 படிக்கணும், இல்லை குரூப் 4 படிக்கணும்னா அதை முடிவு பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிடும் அவருக்கு. இந்த 6 மாதம் இல்லை ஒரு வருஷத்தில் அவர் வந்து என்ன பண்ணுவார், சிலபஸை தேடுறதோ இல்லை இது படிக்கலாமா அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வாங்குறதோ, இல்லை மற்றவங்களோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து ஒரு நம்மளை பற்றியே நம்ம டிசைட் பண்ணிக்கிறது. கரெக்டாக அவங்களோட ஒப்பீனியன் பேஸ்டாக சில பேர்லாம் இருப்பாங்க. இல்லை ஒருத்தங்க வந்து இது நல்ல ஒப்பீனியன், இது நீங்கள் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதை எடுத்து செய்வாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த என்டையர் ப்ரொசீஜர், இந்த என்டையர் ப்ராசஸ் டு நோ அபவுட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 6 months 1 year வச்சுக்கோங்க. இதை தாண்டி ஒருத்தர் வந்து ஓகே நான் வந்து குரூப் 2 படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண பிறகு ஒன்று அவருக்கு கைடன்ஸ் இருக்கும், இல்லை அவருக்கு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ கைடன்ஸ் இருக்கிறவங்க குயிக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த சிலபஸ் கரெக்டாக தெரியும், இல்லை மேபி ஒரு அகாடமி போவாங்க, இல்லை வேறு எதுனா ஒரு ஆஃபீஸரை வந்து ஒரு மோட்டிவேஷனாக இது பண்ணி அவங்க கைடன்ஸ் கீழே படிச்சிருப்பாங்க, இல்லை செல்ஃப் ஸ்டடியிலே நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் ஒரு ட்ராக்கில் போவாங்க. அவங்க யூஸ்வலாக என்ன பண்ணிப்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் கைடன்ஸ் இல்லாமல் போகிறவங்க, ஒன்றுமே தெரியாது, நான் சிலபஸ் படிக்கல, நான் சும்மா ஒரு புக்கை படிக்கிறேன், ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ABCD கைடை மட்டும் வச்சு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பர் அவேர்னஸ் இருந்திருக்காது. அவங்கெல்லாம் மினிமம் 1.5 years 2 years எக்ஸாம் எழுதிட்டே இருப்பாங்க, கிளியர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் 1.5 வருஷம் அவங்க வந்து ப்ரிப் போலக்க இருப்பாங்க. இதை தாண்டி எக்ஸாம் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக? ஸோ ஏற்கனவே ஒரு 6 months to 1 year வந்து டிசிஷன்னு, அப்புறம் 1 year வந்து படிக்கிறது. ஆக்சுவலாக ஏன்னா படிக்கணும், ஏன்னா இந்த படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கடல் டிஎன்பிசியோட இது எனிதிங் அண்டர் த சன் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சிலபஸ் வாஸ்ட், ஜென்ரல் தமிழ் எடுத்தாலும், இல்லை GK எடுத்தாலும், இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே ஆக்சுவலாக வாஸ்ட். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அவ்வளோ வாஸ்ட்டு. ஸோ என்ன எடுத்தாலும் அது சிலபஸில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து 1 year சாலிட் ஆகும். இதை தாண்டி எக்ஸாம் ப்ராசஸ். இப்போ இந்த எக்ஸாம் ப்ராசஸ் வரும்போது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு ப்ரிலிம்ஸை வந்து ஒரு குவாலிஃபை பண்ண பிறகு கிட்டத்தட்ட 90 days உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. கரெக்டாக? அதுக்கு முன்னாடி ஒரு ஆனுவல் பிளானர் போடுவாங்க. ஸோ 90 days கொடுப்பாங்க. இந்த 90 daysல வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாம் எழுதின பிறகு யூஸ்வலாக 90 daysல ரிசல்ட் விடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் 6 months ஆகிடும் ஃபார் ரீசன்ஸ். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு 90 days 3 months, அப்புறம் ஒரு 6 months, அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்ததுன்னா மெயின்ஸுக்கு ஒரு குவாலிஃபை பண்ணும்போது திருப்பி என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு 60 days to 90 days கொடுக்கணும்ல படிக்கிறதுக்கு ரிசல்ட் விட்ட பிறகு. அதுக்கு தாண்டி தான் திருப்பி இன்னொரு ரிசல்ட் விடுவாங்க. கரெக்டாக? ஒரு 6 months, அதுவே ஒரு 6 months. ஏன்னா எஸ்பெஷலி இந்த குரூப் 2A நான் இன்டர்வியூ, தட் இஸ் இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து 50,000 பேர் எழுதினாங்க. ஓகே, நினச்சி பாருங்கள், 50,000 பேர் அப்பியர் ஆனாங்க இந்த எக்ஸாமுக்கு. கிட்டத்தட்ட என்டையர் மார்க்கெட்டே அப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். யூஸ்வலாக முன்ன வந்து 1:20 ரேஷியோவில் எடுத்துகிட்டு இருந்தாங்க, 1:10 ரேஷியோவில் எடுத்துகிட்டு மூவ் பண்ணிட்டாங்க 1:20 மெயின்ஸுக்கு வரும்போது. அப்போது வேகன்சி அதிகமாக இருக்கும்போது 50,000 பேர் எழுதும்போது திருத்துறது வந்து எக்ஸ்ட்ராடினரி டஃப். யூஸ்வலாகவே வந்துட்டு குரூப் 1க்கே அவ்வளோ 1 year எடுத்து ரிசல்ட் போடுவாங்க. இப்போது 50,000 பேர் எழுதும்போது கண்டிப்பாக அவங்க திணறிப்பாங்க. இட்ஸ் நாட் ஈஸி டு கரெக்ட் அட் ஆல். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இவ்வளோ பேர் நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி அதுக்கு ரிசல்ட் போடணும். கரெக்டாக? ரிசல்ட் போட்டு அப்புறம் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ். அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே சேர்த்து 1 மாதம். அப்புறம் ஒரு
அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வரும். அது ஒரு 3 months. ஐடியல் டைமிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு 1 year ஆக்சுவலாக முடிச்சிடலாம் இந்த ப்ராசஸை. பட் இவ்வளோ ஒரு ஹியூஜ் டாஸ்க்காக இருக்கும்போது ஒரு 1.5 வருஷம் ஆகிறதுக்கு வந்து சகஜமான ஒரு விஷயம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இது. ஸோ யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 1 year எடுத்துப்பாங்க இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு. ஸோ இவங்க வந்து யூஸ்வலாக 1.5 years எடுக்கிறதுனா கூட இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் கன்சிடரிங் தி அமௌண்ட் ஆஃப் பேப்பர்ஸ் டு பி கரெக்டட் அண்ட் த என்டையர் ப்ரொசீஜர் என்டையர் ப்ராசஸ் டேக்ஸ் தட் டைம். ஆனால் ஹாஃப் த டைம் கூட பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்ம சொல்ல மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். வி டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். பட் தென் ஜென்ரல் இதான் ப்ரொசீஜர். அப்போது நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னா 2 வருஷம் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து 1 year ப்ளஸ் ப்ரிப்பரேஷன் டைமுக்கு ஒரு 1.5 years, அப்புறம் 2 வருஷம் இன்னும் ரிசல்ட் வரல. இதுக்கு நடுவில் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, கொரோனான்னு ஒன்று வந்தது கரெக்டாக. அந்த கொரோனா பீரியடில் எந்த எக்ஸாம்ஸும் நடக்கலை. ஸோ அந்த கேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 years கேப், மேஜர் கேப். ஸோ அதுவும் சேர்த்து இருந்தேன். அப்போது ஒரு 25 வயசில் நான் இப்போ அப்பியர் ஆகிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அந்த கொரோனா பீரியடுக்கு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது ஏற்கனவே ஒரு 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் 1.5 வருஷம், அப்புறம் ப்ரிப்பரேஷன் டைம் அது இருக்குது, எக்ஸாம் டைம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆகிடுது இந்த ரிசல்ட் வரப்போகுது. அப்போது ஒரு 25ல் ஆரம்பித்தவங்க இல்லை 26 ஆரம்பித்தவங்க 30ல் இருப்பாங்க, 20 ஆரம்பித்தவங்க 25ல், 21ல் ஆரம்பித்தவங்க 26ல் இருப்பாங்க. இமேஜின் இந்த பீரியடில் அவங்களுக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கும், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருந்திருக்கும். இதை வந்து என்னால் உணர முடியும். ஏன்னா என்னோட ரிசல்ட்டு கிட்டத்தட்ட 2 years இருந்தது. ஸோ இட் வாஸ் நாட் ஈஸி. ஸோ நான் வந்து இந்த சைட் கரெக்டாக அந்த சைட் கரெக்டுன்னு சொல்ல விரும்பாமல் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டெல் யூ தட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. நானும் அந்த இதில் பயணிச்சிருக்கேன். எவ்வளோ ஹியூமிலியேஷன் இருக்கும். நான்லாம் படிக்கும்போது நம்ம இது மாதிரி தான் இப்போ 20 லட்சம் பேர் எழுதிருக்காங்களா, நான் எழுதும்போது ஒரு 12 லட்சம் 14 லட்சம் எழுதுனாங்க. அது எழுதும்போது அதுவும் ரிசல்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து போடாத ரிசல்ட்டுக்கு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை இது எல்லாமே ஃபேராக நடந்துருமா அதுன்னு ஒரு குரூப் அப்படி இருப்பாங்க, போடாத ரிசல்ட்டு. இன்னொன்று வந்து இது வந்து அதுதான் நான் கேள்விப்பட்டேனே, அது வேறு மாதிரி தானே ரெக்ரூட்மெண்ட் நடக்கும், அப்படி ஒரு குரூப்பு. நம்ம ரிலேட்டிவ்ஸ் குரூப் வந்து இருக்கும், வயசாகுதுப்பா என்னப்பா வேறு எதுனா பண்ணலாம்ல ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் வந்து வேலையை விட்டு படிச்சிருக்கியே, அதில் ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அது வாழ்ந்து கெட்டவன்பா, ரொம்ப தேவையில்லாத இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டியோ அப்படின்ற ஒரு இது. நான் உங்ககிட்ட ஒரு ரொம்ப ஜாலியாக தான் பேச போகிறேன். இது வந்து ரொம்ப ஒரு அஃபிஷியலான ஒரு வீடியோ இல்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கவும் வேண்டாம். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நெக்ஸ்ட் டோர் நைபரு, என்ன எனக்கு கொஞ்சம் உங்களை விட கொஞ்சம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு சும்மா உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சார்ந்த எல்லா ஹியூமிலியேஷனும் நீங்கள் போகிறது எல்லாமே நான் போயிருக்கேன், சரியா? ஸோ ஆஸ் அ பிரதர், ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ கைடு, எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஐ வாண்ட் டு ஷேர் தட் இமோஷன் வித் யூ. ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, இட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. லைக் மெனி பீப்புள் சே தட் என்ன இது இப்படி நடந்துச்சு, அதெல்லாம் ஓகே, நடந்துருச்சு, நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சி இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்கள மாதிரி வரணுன்றது எப்பவுமே அதுதான், அந்த மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லாஸ்ட் 10 yearsல சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி இஸ் ஃபார் பெட்டர் தென் அதர் ஸ்டேட் சர்வீசஸ். ஸோ அது பேஸ் பண்ணாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் இருக்கிறதால நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். பட் டிஎன்பிஎஸ்சி இவென்ச்சுவலி இவால்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட மிஸ்டேக்ஸை இது பண்ணிவிட்டு இல்லை என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு தே கீப் ஆன் மூவிங். அதுதான் என்னோட 10 years எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். அண்ட் டெஃபினெட்லி மெரிட் இஸ் தேர். ஸோ இதெல்லாம் நம்பி நீங்கள் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் ரிசல்ட்டு 2 வருஷம் ஆகுது, நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து இதை வந்து கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 month ஒரு பீரியடு கோல்டன் பீரியட் இல்லை, கண்டிப்பாக கடுப்பான பீரியடு தான். ஏன்னா 1 month இன்னொரு 1 monthக்கு வந்து நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். சரி, ஆனால் இந்த 1 month வந்து நம்ம உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க போகிறோமா, இல்லை உட்காந்து சல்க் பண்ண போகிறோமா, இல்லை உட்காந்துட்டு இவங்க தப்பாக பண்ணிட்டாங்க இவங்களால தான் இதாகிடுச்சு அதெல்லாம் சொல்ல போகிறோமா, இல்லை உட்காந்து நம்ம மீன் போட்டுட்டு இருக்க போகிறோமா, இதெல்லாம் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டாக அதெல்லாம் உங்களோட கடமை இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இது எதுவுமே உங்களுக்கு வந்து வேலை தர போகிறதே இல்லை. உங்களோட இலக்குக்கு பின்னடைவு தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன், நானாக இருந்து முன்ன அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக ரொம்ப வீக்கான சப்ஜெக்ட் இருக்கும் எனக்கு. சில பேருக்கு வந்து மேக்ஸு சுட்டுப்பட்டாலும் வராது. எப்படியோ இந்த குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா லாங்குவேஜை பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணியிருப்பீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸா ஓகே, இந்த 1 month எனக்கு டைம் கிடைக்குதா, டெய்லி 100 கொஸ்டின் போடு,
3 தடவை அந்த டெக்ஸ்ட் புக்கை முடி. 100 கொஸ்டின் டெய்லி போட்டாலே முடிஞ்சிச்சு. கரெக்டாக? எவ்வளோ கொஸ்டின் போடுவீங்க நினச்சி பாருங்கள். 100 கொஸ்டின்னா 30,000 கொஸ்டின் போட்டுருவீங்க. 300 கொஸ்டின் கரெக்டாக 3000 கொஸ்டின் கிட்ட போட்டுருவீங்க. கிட்டத்தட்ட 3 தடவை அந்த டெக்ஸ்ட் புக்கே நீங்கள் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸ் தரவாகலாம். இல்லை யூனிட் 8 படிக்கிறவங்களா, வீக்காக இருக்கிறீங்களா, ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இந்த டைமை யூஸ் பண்ணி தமிழை நல்லா கன்சால்டேட் பண்ணலாம். இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி குரூப் 4ல் வந்துட்டு உங்களோட ரைட்ஸ் எடுத்துட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் ஜென்ரல் தமிழ் எடுத்திருப்பீங்க. ஸோ நீங்களாம் என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜென்ரல் தமிழ் இந்த 1 மந்தில் உட்காந்துட்டு கரைச்சி கொடுக்கலாம். நம்மளோட தமிழ் தானே, ஈஸியாக படிச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. இந்த பீரியடில் நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் இந்த ரிசல்ட் வரப்போது. ரிசல்ட் வந்தவொடனே பயங்கர ப்ரெஷராக தான் இருக்க போகுது. இப்போயே நான் ஒரு கிறிஸ்மஸோ ஒரு நியூ இயரோ என்னோட ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். சில பேர் வந்து இப்போ குரூப் 2 வரப்போகுது, அதுக்கு நான் இன்டர்வியூக்கு இப்போயே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு சொன்னால் அது கூட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், ஒரு ரிசல்ட் வந்த பிறகு ஒரு சஃபிஷியன்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் எனி ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே லைக் மெயின்ஸுக்கு அப்புறம் அந்த ஒரு இன்டர்வியூக்கு ஒரு மினிமம் 7 days கிடச்சாலும் போதும். இன்டர்வியூக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாள் இருந்தாலே போதும். அது தாண்டி தேவையில்லை. ஸோ நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு குரூப் 4 ஆஸ்பிரண்ட்டாக, ஒரு குரூப் 2 ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்களா, குரூப் 1 ஆஸ்பிரண்ட்டாக மாறுங்க. ஜெண்டர் ஸ்டடீஸை நல்லா படிக்க ஆரம்பிங்க. டெய்லி மேக்ஸ் போடுங்க. இப்போது டெய்லி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டச்லேயே இருக்கணும். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் படிக்கிற ஒரு விஷயம் இன்டர்வியூவில் வரலாம், நெக்ஸ்ட்டு ஒரு குரூப் 1 ப்ரிலிமினரியில் வரலாம். அதுவும் குரூப் 1 ப்ரிலிமினரி இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன ரேஷியோவில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, வேகன்சிஸ் ரொம்ப லெஸ்ஸு. ஸோ நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் உங்களால் இது பண்ண முடியும். இன்னொன்று வந்து ஒரு குரூப் 4ஓ குரூப் 2 நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் தயவு செஞ்சு குரூப் 2 குரூப் 1க்கு எய்ம் பண்ணுங்கள். அதுக்கு தான் அந்த ஸ்கில் செட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரை டு இவால்வ். ஓகே, நான் ஒரு ஆஃபீஸராக இன்னும் கடுமையாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போது இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு குட் மியூசிக் கேளுங்க. ஓகே, தட் இஸ் த பெஸ்ட் ரிலாக்ஸேஷன். நான்லாம் படிக்கும்போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்போது என்றும் இளையராஜா போட்டுட்டு உட்காந்து நான் பாட்டு மேக்ஸ் போடுவேன். வாட் எவர் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ் ஐ வில் டூ அண்ட் ஐ வில் லை டவுன். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் அதிக ப்ரெஷர். நான் சொல்லுவேன், ப்ரெஷர்னா என்னது? படிக்கிற ப்ரெஷராக இல்லை, படிக்க விடாத நிறைய திங்ஸ் இருக்குது. லைக் இன்ஸ்டாகிராம், பயங்கர அடிக்ஷன், மொபைல், ரைட்? இப்போல்லாம் அந்த ஃபேஸில் நான் இருந்திருந்தால் கூட, ஆனால் இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு ஆப் அந்த டைமில் ஒன்றும் பெருசாக ப்ராப்ளமாக இல்லாததால் நான் ஏதோ எஸ்கேப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களாம் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டைமில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயம்லாம் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாவோ இல்லை நான் உங்களோட ஒரு அச்சீவ் பர்சனாக அப்படின்னு நினைக்காம ஒரு பிரதராக, ஒரு ஃப்ரெண்டாக, உங்களோட நெக்ஸ்ட் டோர் நெய்பராக பேசுகிறதா நினச்சிக்கோங்க. இந்த டைமை நீங்கள் வேஸ்ட்டே பண்ணாதீங்க. ஒரு சிங்கிள் மினிட் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைமை உட்காந்துட்டு சோஷியல் மீடியாவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்குன்னு நாங்கள்லாம் இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஆனால் உங்கள் டைமை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ், எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். லைஃப் வந்து ஒரு ரேஸுங்க. நீங்கள் ஒரு கண்ணை மூடும்போது உங்கள் மேலே ஒரு 100 பேர் ஏறி ஓடுவாங்க. அதுதான் நான் என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டேன். சரிங்களா? நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னோடய கிளாஸஸில் சொல்லியிருக்கிறேன். பட் எனக்கு என்ன நல்லா தெரியும்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா படிக்க தெரியும். ஓகே, அதை பற்றி உட்காந்து மோட்டிவேஷனும் அதெல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு நீங்கள் வந்து ரொம்ப மனசோர்ந்து அப்படி தான் இருப்பீங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். இதை வந்து ஒரு 2-3 கேட்டகரியாக பிரிக்கலாம். யாரெல்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களோ, எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட் டைம் இல்லை. நீங்கள் ஒரு காலேஜை முடிச்சிருப்பீங்க, டேரெக்டாக என்ன உங்களுக்கு ஒரு காலேஜ் அட்மாஸ்ஃபியரோ அப்படி இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட எப்பவுமே இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. யாரெல்லாம் என்ன மாதிரி வந்து படிக்க உள்ளே வந்திருக்கீங்களோ, என்னது வேலையை விட்டுட்டு ஃபேமிலியும் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 வருஷமாக நீங்கள் படிக்கணும், அப்போது சம்பளம் இருக்காது. அப்போ 2 வருஷத்துக்கு இல்லை 3 வருஷத்துக்கு நீங்கள் கடன் வாங்கணும். அந்த கடனை நீங்கள் வேலைக்கு சேர்ந்த பிறகு திருப்பி தரணும். அந்த வேலை ஃபஸ்ட்டு கிடைக்குமா இல்லையானே உங்களுக்கு தெரியாது. இவ்வளோ ப்ரெஷரில், எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் படிக்கிறவங்களும் இருப்பீங்க. உங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, பி பாசிட்டிவ். ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். என்னை பார்த்து இருங்கன்னு நான் சொல்ல வரல. நானும் இந்த சுச்சுவேஷனை உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இது. ஏன்னா நம்ம வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதா, இல்லை ஃபேமிலி ப்ரெஷர்ஸை மீட் பண்ணுறதா, எஸ்பெஷலி இப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகளை வந்து வரும். ஆனால் நீங்கள் அதை கொடுக்கவே விடாதீங்க. ஓகே, உங்களுக்கு உங்களோட எய்ம் பற்றி தெரியும். இல்லை இந்த 1 month பீரியடில் யாருமே நீங்கள் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லலை. ஆனால் மேக்கப் யுவர் மைண்ட் வாட் யூ வாண்ட் டு டூ இன் லைஃப். இந்த 1 month பீரியடில் இல்லை எனக்கு இந்த ஃபீல்டு சரி வராது, நான் வேறு என்ன பண்ணணும். நான் எப்பவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், என்னோட ஒரு வாத்தியார் சொன்ன மாதிரி, ஓகே,
தேர் ஆர் மில்லியன் வேஸ் டு லிவ். ஓகே, திஸ் இஸ் நாட் தி ஒன்லி வே டு லிவ். சரியா? ஆனால் இது உங்களோட பேஷன், அதுக்காக நீங்கள் பர்சியூ பண்ணுறீங்க. இதில் ஃபெயில் ஆனால் ஓகே ஃபைன், லைஃப் டசன்ட் ஃபெயில் அன்லெஸ் யூ ஃபெயில் யுவர் லைஃப். புரியுதுங்களா? லைஃப் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். உங்களால் அச்சீவ் பண்ணணும்னா எப்படி வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். சரியா? ஒரு நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். அவங்களாம் படித்தா இது பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை. தே ஹவ் மேட் மில்லியன்ஸ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் அவ்வளோ சொசைட்டிக்கு பண்ணியிருக்காங்க. இப்படியும் பண்ணலாம். அதுக்குன்னு உங்களுக்கு இது வந்து இந்த பார்த்து நான் காமிக்கிறேன்றது இல்லை. எப்போல்லாம் நீங்கள் டிமோட்டிவேட்டடாக இருக்கீங்களோ, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை யோசிக்கிறீங்களோ, நான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ண விரும்பல, அந்த மாதிரி யோசிக்கும் போது நீங்கள் இதுதான் நீங்கள் யோசிக்கணும். வாழ்றதுக்கு 1008 வழி இருக்குது. ஓகே, எந்த டோர் திறந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு லைட் இருக்கும். லைட் இல்லாமல் ஒரு டோரே இல்லை. ஓகே, ஓப்பன் பண்ணால் ஒன் திங் இஸ் பிரைட்டர் தென் தி அதர் தான். ஸோ அதனால் எப்போவுமே அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இன்னொரு செக்ஷன் இருக்காங்க, ஹோம் மேக்கர்ஸ், இல்லை நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள கண்டா ஐ ஃபீல் ரியலி பேட் ஃபார் தெம். பிகாஸ் அவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி லேடிஸ். நான் இது ஜெண்டர் பாய்ஸ்க்காக நான் சொல்லலை, என்னன்னு சொல்ல வரேன்னு கேட்டுக்கோங்க. ஒரு லேடி ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒருத்தவங்க ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தாங்களா, ஒரு லேடி வந்து வீட்டில் குக் பண்ணிவிட்டு, மத்தியானம் லஞ்சுக்கும் குக் பண்ணிவிட்டு, அப்புறம் ஈவினிங் திரும்பி வந்து பசங்களை பார்த்துட்டு, அப்புறம் நைட்டும் குக் பண்ணிவிட்டு தான் அவங்க தூங்க போவாங்க. ஆனால் ஒரு ஜென்ட்ஸ் வேலைக்கு போனால் என்ன ஆகுங்கன்னா, வேலைக்கு போய்ட்டு வந்து டயர்டாக வந்து படுத்துருவாங்க. அவ்வளோதான். அவ்வளோ கிரிட் ஹார்ட்டட் நிறைய ஹோம் மேக்கர்ஸ் எனக்கு தெரியும். இப்போயும் வந்துட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு 6-7 hours உட்காந்து படிக்கிறாங்க. வெறித்தனமாக படிக்கிறாங்க. டெய்லி எனக்கு அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு டாப் இன் திஸ் Group 4. தே வாண்ட் டு கெட் கிளியர் இன் Group 1 ப்ரிலிம்ஸ். அப்படின்னு இருக்கும்போது இது எல்லாமே ஒரு சின்ன தடுங்கலாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். இது எல்லாமே ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் தான். எஸ், த பீரியட் இஸ் வெரி லாங், பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் யுவர் லைஃப். ஓகே, கண்டிப்பாக 4-5 வருஷம் ஆகிடுச்சு. இதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தால் இன்னொரு 4-5 வருஷம் ஓடிடும். எப்போவுமே நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் நெக்ஸ்ட்டு 10 hours நெக்ஸ்ட்டு 5 hours நம்ம கைவிட்டு போயிடும். ஸோ அதால் நீங்கள் அதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டு, ப்ளீஸ் டேக் திஸ் ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. படிங்க. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 1 month நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஓகே, மினிமம் 10 hours படிங்க. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ கன்சால்டேட் பண்ண முடியும் உங்களோட வீக் சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து படிங்க. இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குங்க. ஓகே, நல்ல எண்ணங்களாக இது பண்ணுங்கள். நல்ல ஃபேமிலி கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, ஹாப்பியாக இருங்க. ஓகே, இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக வரும். இந்த நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா, சரி இந்த இதால் எதனா சேஞ்சஸ் வரப்போதா? சேஞ்சஸ் வர்றதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா Group 2 இன்டர்வியூவில் இப்போ ஒரு 50,000 பேப்பர் கரெக்ட் பண்ணுறாங்கன்னா, இட் ஆக்சுவலி டசன்ட் மேக் சென்ஸில். ஏன்னா இது ஒரு அசிஸ்டன்ட் ஜாப். இந்த அசிஸ்டன்ட் ஜாப்க்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும், ஒரு மெயின்ஸ் வரைக்கும் எழுத விடணுமா? 50,000 பேர் எழுதணுமா ஆக்சுவலாக? அப்படின்னா இது ஒரு கேள்விக்குறி. ஏன் பழைய ப்ராசஸ்க்கே போகக்கூடாது? ஏன் பழைய ப்ராசஸில் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களாம் வந்து இன்டெலெக்சுவலாக இல்லையா, டேலண்டடாக இல்லையா? ஸோ இந்த ஒரு பெரிய ப்ராசஸை கண்டிப்பாக அவங்க கட் பண்ணணும். ஐ திங்க் அவங்க அதை யோசிப்பாங்க தான் எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா 50,000 பேர் எழுதி பாருங்கள், ஒரு 2 வருஷம் இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 வேகன்சி தான் இன்டர்வியூக்கே போகிறாங்க. மிச்சம் எல்லாமே வந்து வேகன்சிஸ் வந்து மெயின்ஸ் எழுதிட்டு போகிறாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரே ப்ரிலிமினரி ஸ்டேஜாக வைக்கக்கூடாது? முன்ன இருந்த மாதிரியே வச்சுட்டு போயிடலாம். வெறும் Group 1 Group 2 ஓடிக்கு மட்டும், அதான் ஓரல் டெஸ்ட்டுக்கு மட்டும் வச்சுட்டு 2 எல்லாம் வந்துட்டு முன்ன இருந்த மாதிரியே வச்சுட்டு ஆக்சுவலாக போயிடலாம். அது ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச தேர்வாணையத்துக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த டைமில் நிறைய பேர் கேட்பாங்க, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை? இப்போ Group 4 வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலை, ஆனால் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே ஒன்று நினச்சி பாருங்கள். சரி, இப்போது எக்ஸ் வேகன்சி இருக்குது, இப்போ இன்னொரு 2000 வேகன்சி Group 2ல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆக்சுவலாக நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த எக்ஸாம், ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்த எக்ஸாம், அது வந்து அந்த இயரோட வேகன்சி, அதுக்கு முந்தின இயரோட வேகன்சியோட இது. ஓகே, அந்த எக்ஸாமுக்கு அவங்க நடத்தணும். அப்போது அந்த எக்ஸாமுக்கு நடத்தும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் அப்பியர் ஆகிருக்காங்க அந்த எக்ஸாம். அப்போ போன வருஷம் வந்தவங்க, இந்த வருஷம் வந்தவங்க, காலேஜ் பாஸ் அவுட்லாம் அவங்களுக்கு ஒரு அட்டெம்ப்ட் கூட கிடைக்கக்கூடாதா? நீங்களே நினச்சி பாருங்கள், அது ஒரு நியாயமாக ஒரு விஷயம். இன்னொன்று, சப்போஸ் நீங்களே இந்த Group 2 மெயின்ஸில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த வேகன்சிஸ் வந்து வேறு யாருக்கோ போகுதுன்னு நினச்சி பாருங்களேன். இன்னொரு எக்ஸாமுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, உங்களுக்கு அது வேண்டாமா? ஸோ இந்த வேகன்சி இன்க்ரீஸுன்றது வந்து அப்படின்னு கேட்காம வருஷம் வருஷம் நீங்கள் ப்ளீஸ் எக்ஸாமை ஆஸ் பிளான்டு நடத்துங்க. இதுதான் நம்மளுக்கு வேணும். வேகன்சி இன்க்ரீஸால் என்ன ஆக போகுது நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதால் 2023 ஒரு கிராஜுவேட் வந்து Group 2 எழுத மாட்டாங்க. 2021 வந்த கிராஜுவேட்டும் 22 வந்த கிராஜுவேட்டும் Group 2 எக்ஸாமே எழுத மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க எழுதாமல் நீங்கள் எழுதுறவங்க மட்டும்தான் இதில் உள்ளே வர முடியும். ஓகே, அப்போ அந்த 2 வருஷம் அந்த கிராஜுவேட்ஸ்க்கு அவங்களோட
ரைட்ஸே நம்ம படிச்சிட்டோம். அவங்க அந்த வேகன்சிஸை வந்து வெறும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாமல் ஈஸியாக வந்து வேகன்சியை ஃபில் பண்ணிவிடுவாங்க. இதோட ஒரு பெரிய ஒரு ஒரு தப்பான ப்ராசஸே இருக்கவே முடியாது. ஏன்னா அந்தந்த வருஷத்துக்கு என்ன வேகன்சியோ அந்தந்த வருஷத்துக்கு இது நடந்தால் தான். இப்போ நானே ஒரு எக்ஸாம் எழுதுறேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா நெக்ஸ்ட் இயருக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆகும்னா 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு தான் ஒரு எக்ஸாமே நடக்கும். ஏன்னா சிம்பிள், நான் ஒரு எக்ஸாம் நடத்திட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் ரிசல்ட் விட்டு அப்படியே ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிடலாம். கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே நம்ம விடவே கூடாது. மேக்ஸிமம் வந்து வருஷம் நடத்துங்க, அது கம்மியான வேகன்சியாக இருந்தாலும் நல்லா நடத்தலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 2 வருமா அப்படின்ற 2024 கன்ஃபார்மாக வரணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் எதுவுமே வரலை. நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மாக குரூப் 2 வரணும். தோராயமாக ஜூன் ஜூலை அந்த டைமில் வந்துட்டு வரணுன்றது தான் என்னோட கணிப்பு இருக்குது. குரூப் 1 அண்ட் குரூப் 4 ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸில் வரணும். ஏன்னா இந்த வருஷத்துக்கு நடக்க வேண்டிய எக்ஸாமே நடக்கலை. கரெக்டாக? ஸோ அதால் குரூப் 1 குரூப் 2ன்ற ப்ராசஸ் வரணும். ஆனால் குரூப் 2 வந்து குரூப் 1 குரூப் 4ன்ற ப்ராசஸ் வரணும். ஆனால் குரூப் 2ன்றது கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் இயர் இருக்குது. படிக்காதவங்களாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மெயின்ஸே வரல, அதால் இது வரல. நீங்கள் மெயின்ஸ் வந்து ஒன்றே எப்பவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுவேன், கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்குமே உங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே கரெக்டான இது இல்லை, எதுவுமே யூ ஆர் நாட் அட் ஆல் ஷியோர். ஓகே, இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணால் கூட இன்டர்வியூ கிளியர் பண்ணுவீங்களான்னு தெரியாது. இதில் கோட்டா இருக்குது, அதை தாண்டி தான் நீங்கள் வரணும். பாசிட்டிவாக இருக்கிறதுன்றது ஒன்று, முட்டாள்தனமாக இருக்கிறதுன்றது இன்னொன்று. கரெக்டாக? ஸோ பாசிட்டிவாக இருக்கிறது ஓகே எனக்கு வரும், ஆனால் அந்த டைமுக்கு நான் இன்னும் நல்லா படிப்பேன்றது தான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ யாரெல்லாம் ரொம்ப வந்து டிசப்பாயிண்டடாக இருக்கீங்களோ, cheer up, go listen to some music, எல்லாத்தையும் மறந்துடுங்க, திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கோ, இல்லை எதனா இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து யூ நீட் ஹெல்ப், இல்லை இந்த கரிக்குலம் எப்படி படிக்கிறது, அகாடமிக் ஓரியன்டாக எனி ஹெல்ப் உங்களுக்கு வேணும்னா அசான் அகாடமிஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஏபிள் டு டாக் டு யூ. லீவ் யுவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஐ வில் பர்சனலி ரீச் அவுட் டு யூ அண்ட் மேக் ஷுர் தட் யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். ஓகே, ஸோ எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான். ஓகே, ஒர்க் ஹார்ட், பார்ட்டி ஹார்ட். நல்லா ஒர்க் பண்ணாமல் நீ வெறும் பார்ட்டி பண்ணிங்கன்னா ஜென்மத்துக்கு நம்மளுக்கு எந்த சர்வீஸும் கிடைக்க போகிறதில்ல. இன்னொன்று, டோன்ட் க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை பற்றியே பேசிக்கிட்டு இந்த நொடியை வந்து மிஸ் பண்ணாமல் நல்லா படிங்க. ஒருத்தங்க தூங்குற போது தான் இன்னொருத்தங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க படிக்கிறவங்க தான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை எப்பவுமே நினச்சி பாருங்கள். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிங்க. ஓகே, பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரூப் 2 வந்து ரிசல்ட்டு நல்லா வரும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பாய்.